ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபட்டாஃபட் சமையல். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பனானா வீட் பேன் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 3 வயசு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு உப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு சேர்த்துக்காதீங்க. ரெண்டுத்தையுமே தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் கேக்குக்கு ஒரு செவ்வாழையில் பாதி எடுத்தால் போதும். அதில் பாதியை இந்த மாதிரி நல்லா ஃபோர்க் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. WHO ரெக்கமெண்டேஷன் படி 1 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு 0.4 கிராம் அளவுக்கு தான் உப்பு சேர்க்கணும். ஸோ கொஞ்சமாக ஒரு கல் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு நாட்டுக்கோழி முட்டையை இந்த மாதிரி நல்லா அடித்து வச்சுக்கோங்க. மசிச்சு வச்சுருக்கிற வாழைப்பழத்தில் அடித்து வச்சுருக்கிற முட்டை, ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவும், கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். வாழைப்பழம், முட்டை எல்லாம் சேர்க்குறதால ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. பேன் கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு தவாவை சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுட்டு பேன் கேக் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு அதில் அழுத்தி விட்டுக்கோங்க. கையாலையும் அழுத்திக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஃபோக்லேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஹீட்டில் 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை இந்த மாதிரி சுற்றி ஊற்றிக்கோங்க. 2 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அழுத்தி விடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் உப்பலாக இருக்கும், அதை நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அதுவும் 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஹீட்டில் நல்லா வேகட்டும். அவ்வளோதான், நம்ம பனானா வீட் பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. 1.5 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ மேலே தேன் ஊற்றி கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபட்டாஃபட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.